Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தஹி பூரி, கர்ட் பூரின்னு சொல்லுவோம். இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். தயிர் ஒரு கப், பூரி ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், சேவ், சாட் மசாலா, ஜீரகத்தூள், பிளாக் சால்ட், ரெட் சில்லி பவுடர், பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, கொத்தமல்லி, பாயில் பண்ண பொட்டேட்டோ. வாங்க இப்போ கர்ட் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நான் பூரி வறுத்து எடுத்துக்கிறேன். நான் ரெடிமேடாக வாங்க மாட்டேன், இந்த மாதிரி அப்பளம் மாதிரி இருக்கும், இதை வாங்கி தான் வறுத்துப்பேன். ஏன்னா ஆயில் ஏதாவது சம்டைம்ஸ் நமக்கு ஒத்துக்காமல் போயிடும், இல்லைன்னா சம்டைம்ஸ் பழைய பூரியாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி கசடு ஸ்மெல் வரும். எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பூரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுவாகவே அப்படி திரும்பி வரும், நல்லா இருக்கும் இந்த பூரி கிறிஸ்பியாக. ஆயில் காஞ்சதும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தஹி பூரிக்கு அந்த கர்ட் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். தேவையான அளவு கர்ட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த க்ரீம் மாதிரி வரும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கால் ஸ்பூன் பிளாக் சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள், ஃபைனலாக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்சர் நல்லா கலக்கி விட்டுக்கணும். எதுவுமே கட்டி கட்டியாக இருக்காமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி வரும். இப்போ உள்ளே வைக்கிற அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ எடுத்து கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப மையன்னு ஆக்காமல் கொஞ்சம் உண்டையாக கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதில் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பிளாக் சால்ட், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அகெயின் ஜீரகத்தூள். கர்டில் என்னென்ன சேர்த்துமோ அது எல்லாமே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் இதுலேயும் சேர்த்துப்போம். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொட்டேட்டோ தெரியும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், ஆனால் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மேலே மட்டும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு எல்லாத்துலேயும் பொட்டேட்டோ உங்களுக்கு தேவையான அளவு, பொட்டேட்டோ அதிகமாக வேணுன்னா அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆனியன் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு ஸ்வீட் சட்னி. இப்போ கர்ட் ஃபில் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கர்டை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் சேவ் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி தழை, அந்த எல்லோ க்ரீன்லாம் சிரமம் ரொம்ப அழகாக இருக்கும் டெக்கரேஷன் பார்க்க. அந்த கொத்தமல்லி தலைக்கு மேலே ஒரு டொமேட்டோ பீஸு பார்க்க ரொம்ப டெலிஷியஸாக உடனே சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டெக்கரேஷனு. அதுக்கு மேலே நம்ம ஒயிட்டாக வச்சுருக்க கர்ட் கொஞ்சம் எடுத்து ஊற்றி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சேவ்லாம் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தஹி பூரி முடிஞ்சிருச்சு. இப்போ சுவையான தஹி பூரியை எடுத்து டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.